ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னதுன்னா சைக்கிள் ஹாரனு. வாங்க இப்போ பிரிச்சுருவோம். சும்மா கிருட்டுன்னு பிரிச்சுருவோம். இதை வேற பிரிக்க முடியல கைஸ். பிரிக்கவும் முடியல கைஸ். டேப்பு பிரிஞ்சிருக்கு. கொஞ்சோண்டு பிரிச்சுட்டேன். நம்ம எப்படியாச்சும் கிழிச்சிடணும். கிழிச்சிட்டேன். இன்னும் கிழிக்கல, நடுவில் தான் கிழிச்சிருக்கு. பார்த்து உள்ளார இருக்கு கேஜெட்டு. கேஜெட்டுன்ற ஹாரன் டேமேஜ் ஆகிடக்கூடாது. அது வேற எனக்கு ஒரு சைடு பயமாக இருக்குது. ஆஹா, பபிள் ரேப்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆஹா, இதில் வேறு பபிள் ரேப்பு. ஆமாம் கைஸ், நான் இது ஆர்டர் போட்டிருந்தேன். டயரில் வைக்கிறது. இது உள்ளார போட்டுப்போம். அடுத்து அப்புறம் ஒரு டேஞ்சர் லைட் ஆர்டர் போட்டிருந்தேன் கைஸ். மெயினான ஹாரன் வந்துருச்சு. சார்ஜு ஓகே. என்ன கைஸ் இது இவ்வளோ பிரைட்டாக இருக்கு, கண்ணு கூசுது. நல்லா இருக்கு. லைட் எரியுது பாருங்க. சரி, இதை அப்படியே உள்ளார போட்டுருவோம். இப்போ இது என்னதுன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சீட்டிங் பண்ணக்கூடாது யாரும். சரி, இப்போ இது வந்து டேஞ்சர் லைட்டு காய்ஸ். இது இங்கே என்னமோ லாங் ப்ரெஸ் பண்ணணும்னாங்க. ஏய், நல்லா இருக்கு காய்ஸ். சூப்பர். இதை கட்டுறதுக்கு ரப்பர் பேண்டு. இது ரொம்ப இதாக இருக்குது. இதில் மோட்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் போல காய்ஸ். எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியல. ஒருவேளை லாங் ப்ரெஸ் ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கே 2 ரப்பர் பேண்டு வேறு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி வச்சு பண்ணணும்னு வேறு தெரியலையே. இது எப்படி பண்ணணும்னு தெரியல காய்ஸ். ஒருவேளை இதை இப்படியே வச்சு கட் பண்ணணுமா தெரில. சார்ஜிங் போட்டு இங்கே இருக்கு பாருங்க. அப்புறம் சார்ஜரு, இதுக்கான சார்ஜரு, அப்புறம் இதுக்கான சார்ஜரு. இது எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுக்கணும். அப்புறம் இதாகிடுச்சுன்னா அவ்வளோதான். இது சி டைப்புன்னு, இது ஏ டைப்பு. இதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா? சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம ஒரு பேப்பர். எப்படி கைஸ் இதை ஆன் பண்ணுறது? எதையாச்சும் திரி விட்டேன்னா அது வேறு எனக்கு ஒரு பயமாக இருக்குது. எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரில காய்ஸ். நல்லா ஆடணுமா? இல்லையே. ஏதாச்சும் இதை போட்டு பார்ப்போம். தொண்டை வேற கட்டி இருக்கு. போட்டு பார்ப்போம். ஆனாங்களா காய்ஸ்? இதெல்லாம் காய்ஸ் பண்ணுறது. இதை எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது திறக்கலாமா? ஏதாச்சும் திறந்து போட்டு இதாகிடுச்சுன்னா எனக்கு வேற பயமாக இருக்காது. வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே அந்த இது மாதிரி இருக்கு காய்ஸ். ஏதாச்சும் போனா லைட் எரியுது. மூவிங்கில் மட்டும் லைட் எரியும் போல காய்ஸ்.
இங்கே நேரில் பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும் போல். சூப்பராக இருக்குது கைஸ். சரி ஓகே, இந்த பேப்பரை பத்திரமா வச்சுக்கணும். பேப்பரை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கொஞ்சம் லாங்காக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 5 minutes தெரில என்னான்ட்டு. ஆனால் இந்த லைட் எனக்கு பிடிச்சிருக்கு கைஸ். ப்ளூ கலர். சரி வாங்க இதை அப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். இதை இப்போ இதுலேயே வச்சு விட்டு என்ன வயசு இது கழுந்துருச்சு. மாட்டிக்கலாமா? இருங்க வயசு கழுந்துருச்சு. டேமேஜ் ஆகிருக்கு போல். அப்படிலாம் இல்லை, மாட்டிக்கலாம் போல். பாருங்க மாட்டிட்டோம். ஒரு செகண்ட் பயந்துட்டேன் வயசு. ஓ இதுக்கான பேட்ரி. வாங்க இப்போ ஒரு தாட்டி செக் பண்ணுறோம். அப்புறம் மாற்றி கீத்தி வச்சுருக்கோங்க. ஓகே கைஸ், 6 minutes more. வாங்க இப்போ இதை மூடிடுவோம். மூட முடியல. என்ன கைஸ் முன்னாடி நான் ஒரு ரோப்ளாக்ஸில் கேமிங் வீடியோ போடலான் இருக்கேன். நீங்கள் அதுக்கு என்னன்னு சொல்லுங்கள். கமெண்ட்டில் ரோப்ளாக்ஸ் அப்படின்னு போடுங்க. நான் ரோப்ளாக்ஸ் விளையாடு கேமிங் வீடியோ போடணுன்னா போட வேணும்னா நோ ப்ளே ரோப்ளாக்ஸ் அப்படின்னு போடுங்க கைஸ். எல்லாமே உங்கள் கையில் தான். அப்புறம் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். ஏன்னா இப்போ எனக்கு எக்ஸாம் வந்துருச்சு. எக்ஸாம் முடிய போது ஆல்மோஸ்ட் இன்னும் மேக்ஸு, சயின்ஸ், சோசியல் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நான் கண்டினியூவாக வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன். இப்படி தான் சொல்லிட்டுருக்கேன். ஆனால் எங்கே வீடியோ போடுறேன், டைம் இல்லை. ஓகே காய்ஸ் பாய். இன்றைக்கி என்னமோ சொல்ல நினச்சேனே. நீங்கள் கேமிங் வீடியோ போடணுமா போட வேணாமான்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் மறுவாள் கேமிங் வீடியோ போட வேணாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். பாய்.